சென்னையில் மின்சார பேருந்துகளை இயக்கி வரும் அசோக் லேலாண்டின் துணை நிறுவனமான ஓம் நிறுவனம் நிர்ணயிக்கப்பட்ட தூரத்திற்கு பேருந்துகளை இயக்காத காரணத்திற்காக தமிழக அரசுக்கு 9 கோடி ரூபாயை அபராதமாக வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மாநகரிலே 625 மின்சார பேருந்துகள் வரை இயக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு மின்சார பேருந்தும் கூட ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 200 கிலோமீட்டர் தூரம் சென்னைக்குள்ளாக இயக்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அரசு தனியார் கூட்டாக அந்த மின்சார பேருந்துகளை இயக்கி வருகின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை அசோக் லேலாண்ட் நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாக இருக்கும் ஓம் நிறுவனம் தான் தனியார் பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக இயக்கி வருகின்றது. இந்த நிலையில் மின்சார பேருந்துகளில் சென்னையில் அடிக்கடி பழுது ஏற்படுகின்றது. நடுவழியில் மின்சார பேருந்துகள் பழுதாகி நிற்கின்றன. இதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் குறிப்பிடப்பட்ட தூரமான 200 கிலோமீட்டர் என்பதை எட்ட முடியாத பல மின்சார பேருந்துகள் இருக்கின்றன. இதற்காக கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிதியாண்டிலே மொத்தமாக கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் அளவுக்கு எம்டிசி நிறுவனத்திற்கு அபராதமாக, அதாவது தமிழக அரசுக்கு இந்த ஒப்பந்த நிறுவனங்கள் வழங்கியிருக்கின்றன, தனியார் நிறுவனங்கள். அது மட்டுமல்லாமல் தனியார் மின்சார பேருந்துகளை இயக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு கடந்த மார்ச் மாதம் வரை ஏறக்குறைய 80 கோடி 60 லட்சம் ரூபாயை இயக்கியதற்காக, அதாவது பேருந்து இயக்கியதற்காக தமிழக அரசு வழங்கியிருக்கின்றது. அதே நேரம் இனி வரக்கூடிய காலத்திலே கூடுதலாக மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். எனவே தற்போது சென்னைக்குள் இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட மின்சார பேருந்துகள் இன்னும் எண்ணிக்கையில் உயரப் போகின்றன. அவ்வாறு புதிய மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்யும் பொழுது தற்போது இருக்கக்கூடிய அந்த ஒற்றை நிறுவனத்திற்கு மாற்றாக புதிய நிறுவனங்களுக்கும் வாய்ப்பளிப்பதற்கு போக்குவரத்து துறை முடிவு செய்திருக்கின்றது. எனவே டாடா உள்ளிட்ட முன்னணியில் இருக்கக்கூடிய மின்சார பேருந்துகளை உற்பத்தி செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்களுக்கும் ஒப்பந்தத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் எனவும், இனிமேல் கூடுதலாக அந்த பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் பொழுது டாடா உள்ளிட்ட மின்சார பேருந்துகளும் கொள்முதல் செய்யப்படும் என்ற தகவலை போக்குவரத்து துறையின் சார்பில் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.